கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர். லேவியர்களான யெசுவா, பானி, கத்மியேல் போன்றவர்கள் எல்லாரும் எருசலேமில் உள்ள யூத ஜனங்களை பார்த்து, எகிப்திலே எங்கள் முற்பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை ஆண்டவராகிய கர்த்தாவே நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்திலே எங்கள் முற்பிதாக்களின் கூப்பிடுதலை கேட்டீர். பார்வோனிடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரிடத்திலும் அவனுடைய ஜனங்களிடத்திலும் எங்கள் முற்பிதாக்களுக்காக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தீர். அவர்கள் உம்முடைய ஜனங்களை அகந்தையாய் நடத்தினார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆதலால் நீர் எங்கள் பிதாக்களை வழிநடத்தி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கினீர். நீர் எங்களுடைய முற்பிதாக்களுக்கு முன்பாக செங்கடலை பிளந்ததினால் சமுத்திரத்தின் வழியாக கால் நனையாமல் நடந்து சென்றார்கள். வலுவான அலையடித்து கொண்டு வருகிற கடலிலே ஒரு கல்லை போட்டால் அது காணாமல் போவது போல அவர்களை தொடர்ந்து வந்த எகிப்தியரை ஆழங்களிலே போட்டுவிட்டீர். ஆண்டவரே, நீர் பகலிலே அடிக்கிற வெயில் எங்கள் மேல் முன்னோர்களை பாதிக்கக்கூடாது என்பதற்காக மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக இரவிலே காண்பிக்கத்தக்கதாக அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தினீர் என்று லேவியர் ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய கீர்த்தியை கூறினார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை இவ்வாறு தான் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படித்தான் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு குடும்பம் ஒரு இடிந்து போன பாழடைந்த வீட்டில் குடியிருந்தது. 2 குழந்தைகளையும் வைத்துக்கொண்டு வீட்டை கட்டுவதற்கு வழியில்லாமலும் தங்களுடைய உடல் சுகத்துக்காக செலவழிக்கவும் வழியில்லாமல் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கவும் வழியில்லாமல் காலங்களை ஓட்டிக்கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் ஆண்டவரை நோக்கி அனுதினமும் கூப்பிட்டார்கள். நாட்கள் கடந்தது. பட்டினியும் பசியுமாக கிடந்து எப்படியோ ஆண்டவர் 2 பிள்ளைகளையும் வளரச் செய்தார். செலவில்லாமல் உள்ளூரில் இருக்கிற பாடசாலையிலேயே கல்வி கற்று ஆண்டவர் கொடுத்த அறிவை கொண்டு 2 பேருக்கும் ஒரு நல்ல அரசாங்க வேலையையும் கொடுத்தார். பிள்ளைகளுடைய மனதிலே பெற்றோரை பற்றிய கரிசனையையும் கொடுத்தார். இன்றைக்கு 2 பிள்ளைகளும் பெற்றோரை நன்றாக கவனிக்கிறார்கள். 2 பேரும் குடும்பமாகி இடிந்து போன தங்களுடைய வீட்டையும் புதியதாக கட்டி பெற்றோரை குடியிருக்கச் செய்தார்கள். அவர்களுடைய கஷ்டங்களிலே, இல்லாமையிலே, இயலாமையிலே, சுகவீனங்களிலே ஆண்டவர் அவர்களோடு இருந்து அவர்களை அக்னி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் இருந்து வழிநடத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் இப்படி கஷ்டப்படுகிறோமா? இல்லாமையில் இருக்கிறோமா? சுகவீனத்தில் இருக்கிறோமா? எந்த கஷ்டமானாலும் ஆண்டவரை கூப்பிடும்போது அவர் நம்மை வழி நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்குள் நடந்து செல்லுகிற போது தங்களை அழிக்க வந்த எகிப்தியரை பார்த்து ஆண்டவரை நோக்கி அபயமிட்டார்கள். அவர்கள் அபய குரலை கேட்டு எகிப்தியரை கடல் தண்ணீரால் மூடி போட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் வழிநடத்துவார். ஆகவே நாம் அனுதினமும் அவரை நோக்கி கூப்பிடுவோம், வழி நடத்தப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்மால் வழி நடத்தப்பட அருள் புரியும். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.